ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சங்கரா மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ரெட் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகாக இருக்கக்கூடிய கடல் உணவுகளில் சங்கரா மீன் ஒன்று. உலகத்தில் இருக்கக்கூடிய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுடைய விருப்பங்களுக்கு சங்கரா மீனும் பிரபலமான ஒன்றா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சிவப்பு நிற மீன் அப்படின்னு இதை சிலர் சொல்லுவாங்க. பல ஊட்டச்சத்துக்களை இந்த சங்கரா மீன் தன்னுள்ள வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? சுவைக்காக மட்டும் இல்லை, இனி ஆரோக்கியத்துக்காகவும் சங்கரா மீனை நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சரி வாங்க, சங்கரா மீனில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சங்கரா மீன் அப்படிங்கிறது ஒரு சத்தான உணவு வகை தான். இது நம்ம உடம்புக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து கலவைகளை தன்னுள்ள வச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் புரதம். சங்கரா மீன்ல அதிக அளவு தரமான புரதச்சத்து இருக்கு. இது தசை வளர்ச்சி, அதோட பராமரிப்புக்கு அவசியமானது. செகண்ட் ஒன் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். இந்த அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. தேர்ட் ஒன் விட்டமின்கள். சங்கரா மீனில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் பி, இது மாதிரியான விட்டமின்கள்லாம் நிறைய இருக்குது. ஃபோர்த் ஒன் தாதுக்கள். இரும்புச்சத்து, துத்தநாகம், செலீனியம், மெக்னீஷியம், இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான தாதுக்கள் எல்லாமே சங்கரா மீனில் இருக்குது. சங்கரா மீன் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது இதய நோய்களை தடுக்க உதவுது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மீனில் சோடியம் மிக குறைவாகவும், துத்தநாகம், பொட்டாசியம், கால்சியம், இது மாதிரியான சத்துக்கள் மிதமாகவும் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப பாதுகாப்பானதாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீனில் இருக்கக்கூடிய செலீனியம், விட்டமின் சிலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. இது நம்மளோட உடம்பை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியமான உடல் அமைப்பை பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். பருவ காலங்களில் வருள்ள அந்த சளி மாதிரியான தொற்றுக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் சங்கரா மீன் உதவியாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீனில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளது தான். இது கண்களில் ஏற்படுள்ள அந்த வறட்சியை தடுக்கிறதுக்கும் பார்வையை தெளிவாக்குறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண் பார்வை உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சங்கரா மீனை அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. சருமத்தை பளபளப்பாக்குறதுல சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் ஈலாம் சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. இது சருமத்தை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் முதுமை தோற்றத்தை குறைக்கவும் உதவியாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சங்கரா மீன் ஒரு சிறந்த இயற்கை வழியாக அமையும் உங்களுக்கு. எலும்புகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீனில் இருக்கக்கூடிய கால்சியம், விட்டமின் டிலாம் எலும்போட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான சத்துக்கள் தான். இது எலும்போட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஆஸ்டியோபோராசிஸ் மாதிரியான எலும்பு நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீனில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குல்ல, இது நினைவாற்றலை மேம்படுத்துது, மூளை செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மன சோர்வை குறைக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மூளை ஆரோக்கியத்துக்கும் மன சோர்வை விரட்டுறதுக்கும் மனநிலை மேம்பாட்டுக்கும் சங்கரா மீன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தேர்வு அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. தசை வளர்ச்சிக்கு சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீன் இருக்குல்ல, அது புரதத்தோட ஒரு சிறந்த மூலமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். புரதம் இருக்குல்ல, அது தசை வளர்ச்சி பராமரிப்புக்கு அவசியமான ஒன்று தான். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தசை வலிமையை அதிகரிக்கிறது விரும்புகிறவங்களும் சங்கரா மீனை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கலாம்.
வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுல சங்கரா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சங்கரா மீன்ல இருக்கக்கூடிய பி வகை விட்டமின்கள் இருக்குல்ல, இது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுது. உடல் எடையை சீரா வச்சிருக்கிறதுக்கும் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். சங்கரா மீனை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மசாலா பொருட்கள்லாம் தடவி லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். நிறைய வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி மீனை முழுக முழுக பொரிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா grill மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். தந்தூரி கூட செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். சங்கரா மீனை வாங்குறப்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மீனோட கண்ணு நல்லா பளபளப்பாகவும் அதோட செவுள்கள் இருக்குல்ல, அது நல்ல சிவப்பாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். புதிய கடல் மீனாக இருந்துச்சுன்னா அதில் பேட் ஸ்மெல் ரொம்ப வராது. மீனோட தோல் இருக்குல்ல, அது ஷைனிங்காகவும் உறுதியாகவும் இருக்கான்னு பார்த்துக்கணும். சுத்தமான கடைகளில் மட்டும் நீங்கள் மீனை வாங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சங்கரா மீன் அப்படிங்கிறது ஒரு சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு கடல் உணவு தான். இது பல ஆரோக்கிய நன்மைகளை எப்படி நமக்கு தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோல சங்கரா மீன் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மீன் மார்க்கெட்ல சங்கரா மீனை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.